தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், அதேபோல சி.டி. நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்புவதற்கு போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டது தொடர்பாக இந்த சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். கரூர்ல கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக தவேக மாவட்ட செயலர் மதியழகன், தவேகவுடைய பொதுச் செயலர் ஆனந்த், இணை பொதுச் செயலர் சி.டி. நிர்மல்குமார் மீது 5 பிரிவின் கீழ் கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் மதியழகன் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்ப காவல்துறை முடிவு செய்திருக்கிறார்கள். 2 நாட்களாக மாவட்ட செயலர் மதியழகன் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். அவரை விசாரணைக்கு வர வேண்டும் என்பதற்காக காவல்துறை சம்மன் அனுப்புவதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்தும் உடைய செல்போன் என்னும் தொடர்ந்து அணைத்து வைக்கப்பட்டிருப்பதால் அவரும் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றும் அவருடைய முகவரிக்கு சம்மன் அனுப்பி அவரை விசாரணைக்கு அழைக்க காவல்துறை முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்மனானது இன்று அனுப்பப்பட வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தவேக இந்த விதி அதாவது காவல்துறை விதித்த நிபந்தனைகள் எல்லாம் மீறியதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இது குறித்து இவர்கள் விசாரிப்பதற்கு காவல்துறை முடிவு செய்திருக்கார்கள். 10,000 பேர் தான் கூட்டம் என்று அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கூட்டம் அதைவிட அதிக அளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை கேட்பதற்கு காவல்துறை சம்மன் அனுப்பி விசாரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அப்படியா? விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.